நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் தேடிட்டு இருக்க கேட்டகரி நீங்களா இருந்தாலும் ரெசல்யூஷனே எடுக்க மாட்டேன்றது தான் என் ரெசல்யூஷன் சுத்திட்டு இருக்கிற கேட்டகரியா இருந்தாலும் ஹெல்த் இஸ் ஃபார் எவ்ரிஒன் அண்ட் ஹெல்த் இஸ் த ஃபர்ஸ்ட் வெல். சோ உங்க நியூ இயர் ரெசல்யூஷனா இல்ல ரெவல்யூஷனா சும்மா எல்லாம் சொல்லலைங்க. இங்க பாருங்க, 100 டே சேலஞ்ச் வந்து பெரிய கேம் சேஞ்சர் அப்படின்னு தான் சொல்லணும். கன்சிஸ்டன்சியா ஒன்று பண்ணணும்னு ரீசனுக்காக தான் வந்தேன். நீங்க நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயம் நாங்கள் கத்துக்கிட்டே இருக்கிறோம். விதமான சங்கல்பமே பாதுகாப்பு. ஃபிசிக்கலி மென்டலி ஸ்பிரிச்சுவலி யூ வில் பி இன் அ நெக்ஸ்ட் லெவல். நம்ம ஹெல்த்துக்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும் அப்படின்றத மைண்டுக்குள்ளே நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். Such a beautiful journey of healing and self-growth. காமாக வச்சுக்குது. மெடிடேஷன் ப்ளஸ் சன்லைட். எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். சரி, ஏன் அந்த நேரம் இல்லாத போதுன்னு யோசிச்சு பார்த்தா நான் வந்து இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் அதிகமான நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சிட்டேன். டைம் கம்மியாக இருக்குது அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். வில் பி ஸ்டார்ட் மேக்கிங் ஆர் டைம். ஹெல்த் வைஸ் நான் ரொம்ப ப்ரியாரிட்டி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒன்று. விகரஸாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது நம்மளோட ரொட்டீனா மாறிடும். இப்போ நீங்க பார்த்த எல்லாருமே அவங்க ரெவல்யூஷனா மாத்தி ஹெல்த் லெவல்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணவங்க. ரெசல்யூஷன்ற வார்த்தைக்கே அர்த்தம் மாதிரி அதை ரொம்ப டெம்பரரியா ஆக்கிட்டீங்க. அதனாலதான் ரெசல்யூஷன் எடுத்தாலுமே முக்காவாசி பேர் குவிட் பண்ணிடுறீங்க. ஆனா ரெவல்யூஷன் இட் சேஞ்சஸ் யுவர் சிஸ்டம், யுவர் ரொட்டீன், யுவர் ஐடென்டிட்டி, யுவர் லைஃப் ஸ்டைல். தட் இஸ் எக்ஸாக்ட்லி அவர் 100 days challenges. It's not a hype, it's not a trend. It is 100 days challenge is a structured reset. எக்ஸசைஸ் பண்ணணும், தண்ணி குடிக்கணும், டைம் தூங்கணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், ஜங்க் சாப்பிடக்கூடாது. இத்தனை பாயிண்ட்ஸ் ஹெல்த்துக்காக நம்ம பண்ணணும்ன்றது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா ஏன் ரெகுலரா பண்ண மாட்டேங்கிறோம்? அண்ட் தட்ஸ் வை ஐ அம் ஹியர். ஹெல்த்துக்காக என்னெல்லாம் செய்யணும்ன்றது ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியும். ஆனா அதை எப்படியெல்லாம் செய்யலான்னு நான் உங்களுக்கு கைட் பண்ண போறேன். இட் இஸ் நாட் ஜஸ்ட் another 100 days challenge. It is a revolution as a team. டிசிப்ளின்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டீங்கன்னா you are no longer beginner every January. உண்மை என்னன்னா ஜெயிச்சவங்க எல்லாருமே அந்த ரெவல்யூஷன்ஸா மாத்தினவங்க. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஜாயின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. See you there in 100 days challenge. ரெவல்யூஷனா ஆரம்பிக்கலாமா?